வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பதிவின் மூலமாக ஒரு விஷயத்தை எப்படி சரியாக கற்றுக்கொள்வது, அதாவது we have to learn how to learn அப்படின்னு சொல்லிட்டு போன பதிவில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதலாவது, லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடக்டிவ் டாஸ்க். அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரொடக்டிவா கிடைக்கணும். அதுதான் ஆக்சுவல் லேர்னிங் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு படிக்கிறீங்க, ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அல்லது ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதை நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்த கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. இந்த விஷயத்த இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இதை காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம், அல்லது நடக்கிற ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்த உருவாக்கும் அப்படின்னு அர்த்தம். நீங்க ஒரு தண்ணியில கல்லை தூக்கி போட்டீங்க அப்படின்னா, கல்லை தூக்கி போடுறது அப்படிங்கிறது காரணம். போட்டதுக்கு அப்புறம் அதுக்குள்ள நிறைய நீர் அலைகள் உருவாகும் இல்லைங்களா, அதுதான் விளைவு, எஃபெக்ட் அப்படிங்கிறது. இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த படிக்கிறீங்க, பாக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு காரண அடிப்படையில உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை இது கொடுக்கணும். அதாவது அந்த புத்தகமோ வீடியோவோ டாக்குமெண்ட்ரியோ உங்களுக்கு கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா, அது ஒரு எமோஷனா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், உங்களுக்கு தேவையான அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த டீப்பா உங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், அல்லது அதை இன்னும் ஆழமா உங்களுக்கு விரிவுபடுத்துற ஒரு எக்ஸ்ப்ளரேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரியான காரணங்கள் உங்களுக்கு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க சரியா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற சில விளைவுகள்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும். அது என்ன அப்படின்னா, நியூ பெர்ஸ்பெக்டிவ், ஒரு புதிய பார்வை கோணம், ஒரு விஷயத்த புதுசா அணுகிற ஒரு மனப்பான்மை, அல்லது ஒரு புதிய மாற்றப்பட்ட நம்பிக்கைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கலாம், அது உடைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு விஷயத்தை பத்தின புதிய நம்பிக்கை உருவாக்கப்பட்டிருக்கலாம். அடுத்தது, சேஞ்ச் இன் ஆக்டிவிட்டி ஆர் பிஹேவியர். நீங்க சரியா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய பிஹேவியர் ஆக்டிவிட்டியை மாத்திவிடும். அடுத்தது, கண்டென்ட் அப்படின்னா, இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க, இதுல ஒரு 7 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட் அப்படிங்கிறது. அடுத்தது, கான்டெக்ஸ்ட். இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு 7 பாயிண்ட் மட்டும் கிடைச்சது அப்படின்னா கண்டென்ட். இந்த 7 பாயிண்ட்டை வச்சு நீங்க இன்னும் அதிகமா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் கான்டெக்ஸ்ட். அல்லது இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த 7 பாயிண்ட்டையும் நான் எந்த அடிப்படையில இருந்து எப்படி நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற அந்த முழுமையான விஷயத்தையும் உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னா அதுதான் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. நண்பர்களே, நிறைய பேர் இன்னைக்கு வெறும் கண்டென்ட்டை மட்டுமே கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களால கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா நீங்க கன்சியூம் பண்ற கண்டென்ட் அப்படிங்கிறது யூஸ்லெஸ். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, ரெஃபரன்ஸ். நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயத்திலிருந்து இன்னும் ஆழமா கத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெயரோ ஏதாவது ஒரு குறிப்புகளோ உங்களுக்கு கிடைக்கணும். அடுத்தது, நீங்க கத்துக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள நிறைய கேள்விகளை உருவாக்கணும், அல்லது உங்க மனசுல ஏற்கனவே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அது பதில் கொடுக்கணும். இந்த மாதிரியான விளைவுகள் நடக்குது அப்படின்னா நீங்க கத்துக்கிற விஷயங்களை சரியா கத்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். 6 ஐடியாஸ் ஆன் லேர்னிங் ஹவு டு லேர்ன். நண்பர்களே, ஒரு விஷயத்தை எப்படி நீங்க சரியா கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான 6 முக்கியமான யோசனைகளை இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவது, பி ஃபோக்கஸ்ட். நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மைண்ட் ஏதாவது 2 ஸ்டேட்ல தான் இருக்கும். ஒன்னு ஃபோக்கஸ்ட் மோட், இன்னொன்னு டிஃப்யூஸ்ட் மோட். இந்த வீடியோ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆச்சு. இந்த 4 நிமிஷத்தையும் நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபோக்கஸ்ட் மோட்ல இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அல்லது உங்களுடைய மைண்ட் எங்கெங்கயோ அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏதோ விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த வீடியோவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க டிஃப்யூஸ்ட் மோட்ல இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணாம வெளியே ஓடிருச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தா மட்டும்தான் கத்துக்க முடியும். அதாவது நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், இந்த லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடக்டிவ் டாஸ்க் அப்படின்னு அர்த்தம். நீங்க ஒரு புத்தகத்தை 8 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு வீடியோவை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வீடியோ கிளாஸஸ் எல்லாம் கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதை நீங்க ஃபோக்கஸ்டா கவனிக்கிறீங்களா அப்படிங்கிறதா முக்கியம். எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால நிறைய கத்துக்க முடியும். சரி, எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி என்னுடைய மைண்ட் அலைப்பாயறதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா நீங்க ரெகுலர் பிரேக்ஸை எடுத்துக்கணும். ஒரே முட்டா எல்லா விஷயத்தையும் பண்ணாம நடுவில் கேப்ஸை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, அரை மணி நேரம் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 25 நிமிஷம் கவனிங்க, 5 நிமிஷம் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. இரண்டாவது, கெட் a general idea of a big picture.
நீங்க ஒரு விஷயத்தை பத்தி படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தின ஒரு குட்டியா ரிசர்ச் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை பத்தி இன்டர்நெட்ல தேடுங்க, நிறைய வீடியோஸ் பாருங்க, நிறைய ரிவ்யூஸ் பாருங்க, அதோட அதை பத்தின சம்மரிஸ், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தின எக்கச்சக்கமான ஒரு ஜென்ரல் ஐடியாஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க நினைக்கிற அந்த விஷயத்தை கத்துக்கிறது எளிதாக இருக்கும். மூணாவது, அவாய்ட் த illusions of competence. The greatest enemy of knowledge is not ignorance, it is the illusion of knowledge அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாருங்க. அதாவது அறிவின் மிகப்பெரிய எதிரி அறியாமை அல்ல, எனக்கு தெரியும் என்ற மாயையான எண்ணம் தான். நாம ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது நாம அதை முழுசா கத்துக்க விடாம தடுக்கிற முக்கியமான விஷயம் எது தெரியுமா நண்பர்களே? நமக்கு அதை பத்தி தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மேலும் ஒரு விஷயத்தை பத்தி கத்துக்கிறதுக்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தடை. இந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா ஒரு 2 டிப்ஸ் எடுத்துக்கோங்க. டிப் நம்பர் 1, நீங்கள் ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததை வைத்து அதை சரி செய்ய முயல்வதை விட புதிதாக கற்றுக்கொண்டு அதன் மூலம் கிடைத்த அறிவை கொண்டு உங்கள் சவாலை எதிர்கொள்ளுங்கள். அப்படி செய்யும் போது உங்கள் சவால்களை புதிய ஆயுதத்துடனும் பயிற்சியுடனும் எதிர்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். சரி, இதை எப்படி செய்யறது? டிப் நம்பர் 2, சர்ச் ஹவு டு. எப்படி என்று இன்டர்நெட்ல தேட ஆரம்பிங்க. ஒரு விஷயத்தை, அதாவது நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது, உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்படும் போது அதை எப்படி நான் சரியாக செய்வது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நிறைய தேடுங்க, நிறைய கத்துக்கோங்க. அப்ப நீங்க கத்துக்கிறது அப்படிங்கறது நீங்க சும்மா இருக்கும்போது கத்துக்கிறத விட மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும். 4வது, ரீகால். நீங்க எதை கத்துக்கிட்டீங்களோ அந்த விஷயத்தை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முதலாவது சம்மரி. ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு நீங்க அதிகமான நேரத்தை கொடுத்திருக்கும் போது அதை பத்தின ஒரு சம்மரியை நீங்க ஏற்படுத்திக்கலாம். அடுத்தது திங்க். அதை பத்தி யோசிக்க ஆரம்பிங்க, சிந்திக்க ஆரம்பிங்க. 3வது, ஷேர் ஆர் டீச் சம்ஒன். நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கோ சொல்லி தரதுக்கோ முயற்சி பண்ணுங்க. நீங்க கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் உங்களால ரீகால் பண்ணிக்க முடியும், ஞாபகமும் வைத்துக் கொள்ள முடியும். 5வது, அவாய்ட் ஓவர் லேர்னிங். நான் நிறைய விஷயத்த கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா நேரமும் கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த செயல்பாட்டை தவிர்த்துடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சாப்பிடும்போது நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது, தூங்க போறதுக்கு முன்னாடி, காலையில எழுந்திரிச்ச உடனேயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்லயோ அல்லது புத்தகங்கள்லயோ மூழ்கியே கிடப்பாங்க. இந்த மாதிரியான தவறை நீங்க செய்யாதீங்க. நீங்க கத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு தருணத்தை, நேரத்தை ஒதுக்கி வச்சு அந்த நேரத்துல கற்றுக்கொள்ளுதல் என்கிற அந்த விஷயத்தை செய்யுங்க. அடுத்தது 6வது, திங்க் ஆஃப் ப்ராசஸ் ஓவர் ப்ராடக்ட். இது ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. ப்ராடக்ட் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு உங்க முன்னாடி ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்துக்கு 300 பேஜஸ் இருக்கு, 300 பக்கங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுதான் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. அந்த 300 பக்கங்கள் இருக்கக்கூடிய அறிவை நீங்க படிப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆனா இந்த 300 பக்க புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் ஆகும்னு எடுத்துக்கோங்க. இதுதான் ப்ராசஸ் அப்படிங்கிறது. நாம பெரும்பாலும் ஏன் நிறைய விஷயங்கள், அதுவும் கற்றுக்கொள்ளுதல நம்ம ஏன் தள்ளி போடுறோம், நம்ம ஏன் சோம்பேறித்தனப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ப்ராடக்டை பார்க்குறோம். ஐயோ, அந்த புத்தகத்துக்கு 300 பக்கமா 400 பக்கமா அப்படின்னு ஒரு பெரிய புத்தகத்தை நம்ம ஒரு மலை மாதிரி பார்க்குறோம். அதுக்கு பதிலா ப்ராசஸ்ல கவனம் செலுத்துங்க. இல்ல, இன்னைக்கு இந்த புத்தகத்திலிருந்து நான் ஒரு அரை மணி நேரம் படிக்க போறேன், 1 மணி நேரம் படிக்க போறேன், 15 நிமிடம் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கற்றுக்கொள்ற அந்த விஷயம் எதுவா இருந்தாலும், வீடியோ, புக், டாக்குமெண்ட்ரி, கிளாஸஸ் எதா இருந்தாலும் சரி, நீங்க டைமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நான் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்க போறேன், 1 மணி நேரம் ஒதுக்க போறேன். உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த ஒரு நேரத்தை அதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத மட்டுமே நினைங்க. எல்லாத்தையும் கத்துக்கணும், இதுக்கு நிறைய டைம் ஆகும், நிறைய பேஜஸ் இருக்கு அப்படிங்கிற ப்ராடக்ட்டை பார்க்காதீங்க, ப்ராசஸை பாருங்க. இப்படி நீங்க கொடுக்க இது ஒரு காம்பவுண்ட் எஃபெக்டா செயல்படும். அதாவது காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னா, சிறுக ஒரு விஷயத்தை நீங்க செய்ய சிறு துளி பெருவெள்ளமாக மாறி ஒரு புத்தகத்தையே நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க. ஆனா ஒரு புத்தகத்தை முன்னாடி வச்சு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை உங்களால படிக்க முடியாது, மனசு வராது. சோ உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏத்த மாதிரி செயல்படுங்க. ப்ராசஸ்ல கவனம் செலுத்துங்க, ப்ராடக்ட்ல இல்ல. சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வேறு ஒரு பதிவுல மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.